தனியார்னா ஒரு எஃபெக்ட் இருக்கும், யார் கூட சேர்ந்தா ஒரு எஃபெக்ட் இருக்கும். தனியார்னா அவருக்கு ஒரு வளருகிற கட்சிக்கு முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிற ஒரு கட்சிக்கு நான் ஏன் கட்சி ஆரம்பிச்சேன்னு ஒரு ஜஸ்டிபிகேஷன் சொன்னார் இல்லையா விக்கிரவாண்டியில, யாரும் சரியில்லை, நான் வந்து அமைக்கிற ஒரு சர்க்கார்னு சினிமா வசனத்துல சொன்னதே கொஞ்சம் மைல்டா மேடையிலையும் சொன்னார். அப்ப இவர் வந்து ஏதோ பண்ண போறாருன்னு நம்பி சில ஒரு ஒரு சாரார் இருக்கிற போது, ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் இருக்கிற போது அதையெல்லாம் மறந்துட்டு மாநாட்டுல பேசுனது, சிறப்பு தீர்மானம் போட்டு செயற்குழுல ஒரு பேசுனதெல்லாம் தள்ளி வச்சுட்டு யாரோ ஒரு கட்சியோட போய் அவர் சேர்ந்தாருன்னா அது வேற விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. தனியார்னாலே குறைஞ்சது 8-10% ஓட்டு வாங்கிடுவாங்கிறது என்னுடைய பார்வை. மிக நிச்சயமாக தன்னுடைய கட்சிக்கு அங்கீகாரத்தை பெற்று விடுவார். அவரே அதிமுகவோடு சேர்ந்தால் மிக நிச்சயமா அது வெற்றியை நோக்கி போனாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன்னு நான் பல நேரங்கள்ல சொல்றேன், இன்னைக்கும் சொல்லுவேன். எந்த அதிமுகவோடு? அதுதான் இங்க கேள்வியா இருக்கு. பிஜேபிய திமுகவோடு ஒரு காலமும் கூட்டணி கிடையாது, அதுபோல மக்கள் விரோத பிஜேபியோடையும் கூட்டணி கிடையாது, மதவாத அரசியல் அவங்க இன்னைக்கு வரைக்கும் விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போது நடந்த செயற்குழு வரைக்கும் பிஜேபியின் மீதான தாக்குதல்களை கூர்மைப்படுத்துகிற தாவேகா விஜய் அதிமுக பத்தி பேசவே மாட்டாங்க. அதிமுக பத்தி சொல்லணும், அது அவருக்கு மைனஸும் அடங்கி இருக்கு. துண்டு போட்டு வச்சிருக்கிறது தேர்தல் அரசியலில் ஒரு ராஜதந்திரன் கூட நான் எடுத்துக்கிடுவேன். அப்படி ஒருவேளை அப்படி போறாருன்னா பிஜேபி இருக்கும் போதே போனா என்ன நடக்கும், இல்லாத போது போனா நடக்கும். இல்லாத போது போனாதான் அது பேசு பொருளாக மாறும். தன்னைத்தானே முதலமைச்சர் வேட்பாளர்னு அதெல்லாம் அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் கான்ஸ்டியூஷன் அப்படி எதுவும் திருத்தல. பல்வேறு நிர்பந்தத்துக்கு இடையில் ஒரு கூட்டணி அமைத்து இருவருமே முதலமைச்சராக ஆசைப்பட்டால் இருவரையும் முதலமைச்சராகிறதுக்கு அரசியல் சட்டத்துல இடம் கிடையாது. ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் நான் சொன்னேன். அப்போ அந்த கூட்டணியோட அதிமுகவோடு போய் சேர்ந்தாருன்னா அவருக்கு வெற்றி கிடைக்குங்கிறத நான் மறுக்க மாட்டேன். கொஞ்சம் தியாகம் பண்றேன், நான் 31ல பாத்துக்கிறேன், இப்ப எனக்கு முதலமைச்சர் பதவியோட திமுக வீட்டுக்கு அனுப்புவதான் என்னுடைய முதல் வேலை அப்படின்னு நினைச்சு வந்தாருன்னா துணை முதலமைச்சர் கொடுத்தாலும் கொடுங்கன்னு அவர் இறங்கி வர்ற போது விஜயனுடைய பிம்பம் உடைய ஆரம்பிக்கும். கூட்டணி சேர்ந்து அந்த அரசுல இடம் பெற்றார்னா இப்ப என்னப்பா 2 பேரையும் சரியில்லை, என்ன சரியில்லாத ஒரு ஆளர் போய் சேர்ந்துட்டேன்னு குறைஞ்சபட்ச அறிவுள்ள வாக்காளர் விஜய்க்கு வாக்களிக்கணும்னு நினைச்ச ஒரு வாக்காளன் நினைப்பாங்களா மாட்டாங்களா? சோ அந்த பலவீனமும் இருக்கு, அரசியல் அதிகாரத்தை பெறுகிற அந்த வாய்ப்புன்ற பிளஸும் இருக்கு. நான் அதை மறுக்கல. அதனாலதான் சொன்னேன், விஜய் என்ன செய்வார் செய்ய மாட்டாருங்கிறத பொறுத்துதான் யார் ஆட்சி அமைப்பா, யாருக்கால அவர் வாருவார், இல்ல அவரே ஒரு நம்ம ஜனநாயக நாடு இது. ஏன் நான் 10-10 தான் நான் சொல்றேன். 35% வாங்கி விஜய் ஜெயிக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அவரே ஆட்சியும் பிடிக்கலாம், வாழ்த்து சொல்லுவோம்.